The world hated me before it hated you. யோவான் 15:18. உலகம் உங்களை வெறுக்கும் முன்னே அது என்னை வெறுத்தது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, Jesus advocates love while the world promotes pleasure. Jesus proposes humility and tolerance while the world is after pride and aggression. Jesus promotes forgiveness when the world wants retaliation and revenge. Jesus seeks relationships, but the world creates division and chaos. இயேசு பரிந்துரைப்பது அன்பு, உலகம் முனைவது இன்பம். இயேசு முன்மொழிவது தாழ்ச்சி, உலகம் அலைகழிக்கப்படுவது ஆணவம் போட்டி. இயேசு முன்மொழிவது சகிப்புத்தன்மை, உலகம் அலைகழிக்கப்படுவது ஆணவம் போட்டி பொறாமை. இயேசு விளைவது மன்னிப்பு, உலகம் விளைவிப்பது வன்மம் பழிவாங்குதல். இயேசு விரும்புவது உறவுகள், உலகம் உருவாக்குவது பிரிவு குழப்பம். ஆகவேதான் நன்மைக்கும் தீமைக்கும் இருக்கக்கூடிய எதிர்ப்பு எப்பொழுதும் சரி, அன்றும் சரி, இன்றும் சரி, நாளையும் சரி, நன்மை எப்பொழுதும் எதிர்க்கப்படும் அறிகுறியாகத்தான் விளங்கும். அதைத்தான் சிமியோன் தீர்க்கதரிசி குழந்தையாக இயேசு இருக்கும் பொழுதே இந்த தீர்க்க தரிசனத்தை கொடுக்கின்றார். நீ எதிர்க்கப்படும் அறிகுறியாக இருப்பாய். எனவே தாயாகிய மரியாளின் உள்ளத்திலே ஒரு வாழ் ஊடுருவும், அந்த வேதனை என்னும் வாழ் ஊடுருவும். இவைகளை இந்த உலகத்தில் நாம் காண முடியும். நன்மை எப்பொழுதும் தாக்கப்படுகின்றது, தீமை எப்பொழுதும் உயர்ந்து நிற்கிறது. அதனுடைய தோற்றத்திலே, அதனுடைய இயல்பிலே பச்சை பசேரென்று இருக்கக்கூடிய பச்சை கம்பளம் விரித்தாற்போல் இருக்கக்கூடிய நெல் வயல்களிலே மேலோட்டமாக பார்த்தீர்கள் என்றால் இந்த களைகள் வளர்ந்து அந்த பயிரை விட உயரமாக தெரியும். அவைகள் எல்லாம் களைகள். சரி, பச்சை பசேல்னு வயல் உங்களால் பார்க்க முடியலையா? அந்த கேட்டு பக்கம் போகும்போது பாருங்கள், அங்கே கொரியன் கிராஸ் போட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், மரியே வாழ்கன். அந்த கொரியன் கிராஸ் எல்லாம் அழகாக இருக்கும். அந்த கோரம் முளைக்குதே, அதை விட தலை நீட்டிட்டு நிற்கும். அதான் தீமை. இதுக்கு பண்படுத்தி, நிலத்தை பண்படுத்தி, எரு போட்டு, தண்ணியெல்லாம் வச்சு அதை பராமரிக்கிறோம். அது அப்படியே தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். இந்த களை இருக்கிறதே எங்கெல்லாம் வளர முடியுமோ அங்கெல்லாம். இந்த கற்கள் அடுக்கி வைத்திருக்கிறோம் எல்லா இடத்துலையும். அந்த புற்கள் பாருங்கள், அந்த இடுக்கில் தலையை நீட்டிட்டு வரும். த டெனாசிட்டி ஆஃப் எ வீட். தீமைகள் அப்படித்தான். ஆகவே இந்த தீமைகளை என்ன செய்வது என்று பொறுத்து கொள்வதா? தலை வணங்குவதா? அதற்கு துணை போவதா? இல்லை. இயேசு காட்டுகின்ற விழுமியங்கள் அதுதான். அன்றும் சரி, இன்றும் சரி, நாளையும் சரி. அந்த விழுமியத்திற்காக வாழ்பவர்கள்தான் உண்மையான கிறிஸ்துவின் சீடர்கள். மற்றவர்களெல்லாம் ஆற்றில் அடித்து கொண்டு போகப்படும் சாதாரண மரமட்டைகள். மட்டைகளை ஆற்றுல தூக்கி போட்டால் என்ன பண்ணுது? அது வெள்ளத்தில் அப்படியே மிதந்துக்கிட்டே போகும், ஊறி போய் அங்கேயே மூழ்கிவிடும். இது வல்ல வாழ்வு. வாழ்வு என்பது ஒரு எதிர் நீச்சல். ஆகவே நன்மைக்காக நான் துணிந்து நிற்க வேண்டும். எங்கெல்லாம் நன்மைத்தனம் அதிகமாக இருக்கிறதோ அங்கே இந்த தீமைகள் குறைந்துவிடும். இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையும் புல் இருந்துச்சு. நம்ம பங்குல புல், கல், மண், குப்பை இவைகளெல்லாம் அகற்றிய பிறகு எல்லா இடமும் இப்போ சுத்தமாக இருக்கிறது. ஆகவே ஆங்கொன்று இங்கொன்று தான் இந்த களைகள் தலை தூக்குகின்றனவே தவிர முன்பு எல்லாமே களைகளாகத்தானே இருந்தன. ஆகவே நன்மைத்தனத்தை அதிகரிக்கும் பொழுது தீமைகள் குறைந்துவிடும். இது இருகோடுகள் தத்துவம்.
ஒரு கோட்டை அழிக்காமல் அதை சிறியதாக்க வேண்டும் என்றால் இன்னொரு பெரிய கோட்டை அதன் பக்கத்தில் வரை. இந்த கோடு பெரியதாக இருக்கும் பொழுது ஏற்கனவே இருந்த கோடு சிறிதாகிவிடும். ஆகவே நன்மைத்தனத்தை இன்னும் அதிகரிப்போம், நன்மைத்தனத்தை ஊக்குவிப்போம், நன்மைத்தனத்துக்காக ஒன்று சேர்வோம். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அராஜகம் பண்ணுற பேர் வழியெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா கொஞ்சம் சுதியும் ஏற்றிக்கிட்டு அப்படி தான் வருவாங்க. சுதினா இருக்கக்கூடிய நிலையை விட்டு மாறிய நிலை. அவர் குடித்தா தான் அவருக்கு தைரியம் வரும், குடித்தா தான் அவருக்கு இங்கிலீஷ் வரும். அப்படி அராஜகம் பண்ணுவது. ஆகவே இந்த அராஜகத்தை எதிர்ப்பதற்கு தைரியம் வேண்டும். தைரியமாக இரு. அவன் தீமைக்காக வருகின்றான், நீ நன்மைக்காக நிற்கிறாயே. உனக்கு எல்லா வகையிலும் உனக்கு தகுதி உண்டு எதிர்த்து நிற்பதற்கு. அதைத்தான் ஆண்டவர் இயேசு செய்து காட்டினார். இயேசுவை பின்பற்றுகிறோமா? நாமும் அந்த வழி செல்ல வேண்டும். இயேசுவின் வழி சிலுவை வழி, அன்பு வழி. இதோ உலகம் ஒரு பக்கம் பாருங்கள், எவைகளையெல்லாம் அது தன்னுடைய கோட்பாடாக வைத்திருக்கிறது. இயேசுவினுடைய கோட்பாடுகள் எப்படி இருக்கின்றன? இரண்டுக்கும் பாரதூர வித்தியாசம். அதை கடைபிடிக்க முயற்சிப்போம். கிரைஸ்ட் கிங்டம் இஸ் an eternal and universal kingdom, a kingdom of truth and life, a kingdom of holiness and grace, a kingdom of justice, love and peace. Preface of the feast of Christ the King. கிறிஸ்து அரசர் பெருவிழாவில் வரக்கூடிய இந்த நன்றி மன்றாட்டு, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, தூயவர் பாடுவதற்கு முன்னால் செபிக்கப்படுகிறது அல்லவா? அது ஒவ்வொரு திருவிழாவுக்கும் உகந்த வகையிலே தயாரிக்கப்பட்ட முகவுரை. அன்று இன்று கிறிஸ்து அரசு எப்படிப்பட்டதாம்? இயேசுவின் அரசு முடிவில்லாத ஏக அரசு, ஒரே ஒன்லி ஒன் கிங்டம். there is no division. நம்ம தான் அதை பிரிச்சுக்கிறோம். தெருக்கு ஒரு சபை, வீட்டுக்கு ஒரு கோவில், ஆகவே 4 பேர் சேர்ந்தால் ஒரு சபை என்றெல்லாம் இந்த கத்தோலிக்க திருச்சபை சின்னாபின்னமாக்கப்பட்டதை பாருங்கள். எதற்காக என்று யோசித்து ஆழ்ந்து கருத்துக்கு போங்கள். மார்ட்டின் லூத்தரிலிருந்து இவைகள் பிரிந்து போனது எதற்காக? சுயநலத்திற்காக. மார்ட்டின் லூத்தர் ஒரு பிஷப் ஆகணும்னு விரும்பினார், பிஷப் ஆகலை. நான் எவ்வளவு படித்த பேர் வழி எனக்கு இல்லையா என்று தனியாக ஒரு ஆவர்த்தனம். அதுதான் அந்த காலகட்டம் போய் எவ்வளோ தூரம் வந்திருக்குது தெரியுமா? இப்பொழுது இப்போ இப்போ இருக்கக்கூடிய நிலவரத்தில் ஒரு ஃபாதர் போய் ஒரு மேற்றானியார்கிட்ட உங்களுக்கு 10 லட்சம் தரேன், என்னுடைய பெயரை ஆயர் தகுதிக்கு முன்மொழிய வேண்டும். ஒரு முறை முன்னாள் ஆயர் மைக்கேல் அகஸ்டின் என்கிட்ட இந்த தமாஷா சொல்கிறார். இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னே, தாமஸ் எனக்கு எத்தனை லட்சம் கொடுக்குற, உன்னை பிஷப் ஆக்குறேன். என்ன ஆண்டவரே, இதுதான்பா உலகம். இப்படி ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். ஒரு மேட்ராசனத்தில் பிஷப்பை போய் அரகன் சாப்பிட்டு உனக்கு காசு தரேன், என்னுடைய பெயரை முன்மொழி. அரசியல் ஆதாயம் எவ்வளவு தூரம் திருச்சபையும் பாதிக்கின்ற அளவு வந்து விட்டது பார்த்தீர்களா? அன்று யூதாஸ், இன்று இப்படிப்பட்ட நிலை. ஆகவே எப்பொழுது நீ தீமைக்கும் இப்படி உலகத்துக்கும் அடிபணிகின்றாயோ, இத்தகைய அவலங்களை நாம் சந்திக்க வேண்டும், சந்திக்க நேரிடும். முடிவில்லாத ஏக அரசு, உண்மை வாழ்வின் அரசு, தூய்மை அருள் நிறைந்த அரசு, நீதி அன்பு அமைதியின் அரசு. இதுதான் இயேசுவினுடைய அரசு, த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட். எவ்வளவு நேர்த்தியானது! அதைத்தான் நாம் வர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உமது அரசு வருக என்று ஒவ்வொரு முறையும் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் ஜெபிக்கும் பொழுது இந்த அரசு வர வேண்டும் என்று இறை தந்தையை பார்த்து ஜெபிக்கின்றோம். அந்த அரசை நாம் இங்கே நம்மிடையே கொண்டு வருகிறோமா? நம்மிடையே அத்தகைய ஒரு தன்மையை கொண்டு வருவோம். ஜீசஸ் யூத் அப்படின்னு இளைஞர்கள் நடத்துகின்றார்கள். அவர்களை பாராட்ட வேண்டும். மிகுந்த முயற்சியோடு பங்குகளுக்கு சென்று இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கெல்லாம் தியானத்தை வைத்து உருவாக்கக்கூடிய முயற்சி. அந்த முயற்சிக்கு அதிகமாக இளைஞர்கள் இளம்பெண்கள் செவிமாய்ப்பது கிடையாது.
நேற்று நம்முடைய புது நன்மை உறுதி பிள்ளைகள் எல்லாம் வைத்து கொண்டு அந்த தோப்பில் கொஞ்சம் சுத்தம் செய்கிறோம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு 15 நிமிட இடைவெளியில் பிரேக் அண்ட் ஒர்க் என்கின்ற வகையில் அவர்களுக்கு இந்த பாடத்திட்டத்திலிருந்து ஒரு 15 நிமிடம் ஒரு பிரேக் கொடுத்து அதே சமயத்தில் அதை ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டும் என்று அவர்களை வைத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறிய வேலை கொடுத்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அந்த நண்பர் சொன்னாராம், இப்படி எல்லா பங்குகளும் இந்த பிள்ளைகளை வழிநடத்தி இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானக்கல்வியும் கொடுத்து இப்படி செய்தால் எல்லா பங்குகளும் எப்படி மிளிரும் என்று அந்த ஜூனியர் லூத்தர் மார்ட்டின் எப்படி கனவு கண்டாரோ அப்படி வார்த்தைகளை அவர் சொல்லி சென்றார் என்று அவரிடம் பேசியவர்கள் சொல்லுகிறார்கள். உயிர் துடிப்புடன் பிள்ளைகளை வழிநடத்துதல், இளைஞர்களிடம் பெண்களை வழிநடத்துதல், அவர்களுக்கு வேண்டிய ஞான கல்வி கொடுத்தல், தயாரிப்பை கொடுத்தல், முகம் கோணாமல் அவர்களுக்கு வேண்டிய வழி வாய்ப்புகளை உருவாக்குதல், ஏனோ தானோ என்று அல்ல, அள்ளித்தெளித்த கோலமாக அல்ல, ஆழ்ந்த கல்வியை கொடுங்கள். அவருடைய வாழ்க்கையில் என்றும் இயேசுவுக்கு சான்று பகரக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவே அந்த முளையும் பயிர் எப்படி சிறப்பாக வருகிறதோ அதே போன்று அவர்கள் மிளிர்ந்து நிற்பார்கள். நேற்று 2 பிள்ளைகள் நான் பார்த்து வளர்ந்த பிள்ளைகள், நெல்லித்தோப்பில் சின்ன பிள்ளைகள், அவர்கள் படித்து இப்போ என்னிடமிருந்து ஒரு சான்றிதழ், இன்ஜினியரிங் காலேஜ் சேரணும், சென்னையில் ஒரு சான்றுரை கொடுங்கள், சான்றிதழ் கொடுங்கள், தாராளமாக மகிழ்ச்சியாக படித்து இப்பொழுது அந்த கல்லூரி படிப்பில் அவர்கள் செல்லுகின்றார்கள். ஆக இப்படி பிள்ளைகள் அந்த பக்தியிலும் வளர வேண்டும், உலக ஞானத்திலும் வளர வேண்டும், கல்வியிலும் கேள்வியிலும் பெற்றோர்களை மதித்து பேணுதலிலும் இந்த உழைப்பு இருக்க வேண்டும். அவைகளை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவோம். இதைத்தான் என்னுடைய விருது வாக்காக நான் கொண்டிருப்பது. இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் என்றும் உன் கழல் தொழுவேன். பிள்ளைகளுக்கு இதை எழுதி வைக்க சொன்னேன். அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் நோட் புக்கில் கடைசி பக்கத்தில் இதை எழுதுங்க. இது கொஞ்சம் புரியலனா கூட தினமும் சொல்லி பாருங்க. இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் என்றும் உன் கழல் தொழுவேன். இறைவா, உன்னுடைய பாத கமலங்களை பற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பக்தனாக நான் என்றும் இருக்கச் செய்தருளும். எதுவரினும் ஏற்பேன், வறுமையிலும் வாழ்வேன், வளமையிலும் வாழ்வேன் என்று புனித சின்னப்பரை போன்று நாம் வாழ வளர ஆண்டவரிடம் செபிக்க வேண்டும். உயர்வு அற உயர்நலம் உடையவன் எவன் அவன், மயர்வு அற மதிநலம் அருளியவன் அவன், அயர்வு அரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன், துயர் அரு சுடரடி தொழுது எழு என் மனனே. திருவாய்மொழி. சுருக்கமாக, யார் இந்த துவக்கமும் முடிவும் இல்லாமல் இருக்கிறாரோ, தாமஸ் அக்வினாஸுடைய இந்த 6 லட்சணங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகிறோம். சின்ன குறிப்பிடத்தில் சர்வேஸ்வரன் தாமா இருக்கிறார், துவக்கம் முடிவுமில்லாமல் இருக்கிறார், அளவிலா சகலம் சுருபையாக இருக்கிறார், எங்கும் வியாபித்திருக்கிறார், எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமாக இருக்கிறார், சகல நன்மையும் சுருபையாக இருக்கிறார் என்று இந்த 6 லட்சணங்களை உடைய இறைவன்தான் அனைத்திற்கும் என்ற ஒரு நிறைவு நம் மனதில் இருக்க வேண்டும். செபிப்போம், விழுந்தால் இருப்போம். Lord Jesus, may the fire of your love fill my heart with an eagerness to please you in all things. May there be no rivals to my love and devotion to you who are my all. ஆண்டவராகிய இயேசுவே, உம் அன்புத்தி என் இதயத்தை எல்லா வகையிலும் உமக்கு உகந்தவற்றை செய்கின்ற ஆர்வத்துடன் நிரப்புவதாக. எனக்கெல்லாம் ஆகிய உம்மை அன்பு செய்வதிலும் உம்மீது ஆழ்ந்த பக்தி கொள்வதிலும் யாதொரு தடையும் இல்லாமல் போவதாக. எல்லாம் வல்லவரை நல்லவரை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே உம்முடைய தெய்வீக கிருபையால் எம்மை வழிநடத்தி இருளின் அந்தகாரத்தை போக்கி அலகையின் சூழ்ச்சிகளிலிருந்தும் வலைகளிலிருந்தும் எங்களை மீட்டு உமது பாதையிலே நடப்பதற்கு எம்முடைய கரத்தை பிடித்து வழிநடத்தியருளும். உமது மந்தையில் நாங்கள் உம்முடைய குரலை கேட்டு வழிநடக்கின்ற ஆடுகளாக நாங்கள் என்றும் இருக்கச் செய்திருளும். எங்களை வழிநடத்த எங்களுக்கு முன்னும் துணையாயிருக்க எங்களுக்குள்ளும் பாதுகாவலாக இருக்க எங்களுக்கு பின்னுமிருந்து எங்களை ஆசீர்வதியும். இந்த நாளிலே நாங்கள் எங்கள் கிளை பங்காம் முருங்கப்பாக்கத்தில் இப்பொழுது கொடியேற்றி திருவிழாவை துவங்கி புனித சவேரியாருக்கு விழா எடுக்கின்ற
இந்த நாட்கள் ஜெப நாட்களாக இன்னும் அதிகமாக கிறிஸ்துவ விசுவாசத்தை சான்று பகரக்கூடிய வாய்ப்புகளை தருகின்ற நேரமாக அமையட்டும். வெறுமனே திருவிழாக்கள், ஆடம்பரங்கள், பல வகையான கொண்டாட்டங்கள் இவைகள் மட்டுமல்லாமல் இவைகளோடு சேர்ந்து ஆழ்ந்த விசுவாசம் உள்ளவர்களாக, ஆன்மீக பற்றுள்ளவர்களாக, அந்த சவரியாரை போல ஆத்மாக்கள் மீது தாகம் கொண்டவர்களாக, கிறிஸ்துவை பிறருக்கு தர வேண்டும் என்ற தாகம் கொண்டவர்களாக இருப்பதற்கு இந்த விழா நாட்கள் எங்களுக்கு அருள் புரிவதாக. இன்னும் இந்த நேரத்தில் உம்மை பார்த்து பக்தியுடனும் விசுவாசத்துடனும் செபிக்கின்ற எண்ணில்லாத மக்களை நீர் கண்கோரும். ஒரு சில இடங்களில் தடைபட்டு இருப்பதாக கூறுகின்றார்கள். இவ்வாறு அவ்வப்பொழுது பல தொழில்நுட்ப தடைகள் அல்லது இயற்கையின் இடரலால் ஏற்படக்கூடிய தடைகள், மனித கவனமின்மையினால் ஏற்படக்கூடிய தடைகள், இவைகளையும் மீறி இந்த தடைகளை எல்லாம் தகர்த்து உமது அருளை ஆசிரை பெறுவதற்கு நீர் உதவி செய்தருளும். இந்த விடுமுறை நாட்களில் எங்கள் பிள்ளைகள் உம்மை பெறுவதற்கு தயாரிக்கப்படுகின்றார்கள். பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறுவதற்காக தயாரிக்கப்படுகின்றார்கள். இது ஒரு வாழ்க்கை பாடமாக அவர்கள் தயாரிக்கப்பட வேண்டிய மனநிலையும் தாராளத்தையும் தியாகத்தையும் தந்தரலும். தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர்களுக்காக, நிறுவனங்களுக்காக செபிக்கின்றோம். உழைப்பின் பலனை இப்பொழுது பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தொடர்ந்து உழைக்கக்கூடிய வகையில் முன்னேறுவார்களாக. ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.